இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல செல்வமும், வானதியும் கடையில நின்னுட்டுருப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு கார் வரும். "என்ன செல்வம் கார் நம்ம கடைக்கெல்லாம் வந்துட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கேருந்து டாக்டர் இறங்குவாரு. "என்ன கார்ல டாக்டர் வராரு" அப்படின்னு வானதி சொல்லுவா. "ஆமாக்கா டாக்டர் வராரு. கெத்தா இருக்குல்ல பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் வெளிய போவாங்க. அப்போ டாக்டர் பார்த்த உடனே வானதி கேட்பா, "என்ன டாக்டரு கார்ல வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஆமா கார் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு டாக்டரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "இல்ல இது செகண்ட் ஹேண்ட் தான். இப்போதைக்கு இத வாங்கிட்டேன்" அப்படின்னும்போது, செல்வம் சொல்லுவான், "நீங்க கார்ல வந்தவுடனே பார்க்கறதுக்கு கெத்தா இருக்கு டாக்டர்" அப்படின்னோனே, "ஆமா டாக்டர்னா கார்ல வந்தா தானே மதிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம வந்து வாங்குற ஃபீஸ கூட கொஞ்சமா ஏன் வாங்குறாங்க? இவங்க சரியில்ல போல டாக்டர்" அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வானதி கேட்பா, "சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த காரு. அப்பலாம் பழசு மாதிரியே தெரியல. புதுசு மாரி தான் தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் சொல்லுவாரு, "நீங்க வேணா ஓட்டி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி அவர்ட்ட குடுப்பாரு. "ஐய்யய்யோ! எனக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது" அப்படின்னு அவ சொல்லுவா. "இது வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான். ஈஸியா ஓட்டிறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல டாக்டர் எனக்கு பயமா இருக்கு. கார் ஓட்டவே பயமா இருக்கு" அப்படிங்கும்போது, "அப்போ நீங்க கத்துக் குடுத்துருங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லுவான். "கத்துக் குடுத்துட்டா போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, வானதி சொல்லுவா, "டாக்டர் வேலைய தவிர எல்லா வேலையும் பார்க்குறீங்க என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே டாக்டர் சொல்லுவாரு, "டாக்டர்னா என்ன ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் குடுக்கணுமா? ஏன் கார் ஓட்டி சொல்லிக் குடுக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருப்பாரு. அப்போ வானதி கேட்பா, "உங்க டூ வீலர் என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் சொல்லுவாரு, "ஆமாம்மா, இந்த டூ வீலர யார்ட்டயாவது குடுக்கணும். செல்வம் நீ யாராவது வேணும்னா எனக்கு கொஞ்சம் சொல்லு. அவங்களுக்கு இந்த டூ வீலர குடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ அப்படியே அமைதியா அப்படி யோசிச்சுட்டு இருப்பா வானதி. அப்ப டாக்டர் சொல்லுவாரு, வானதி நீங்களே வண்டி வாங்கணும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. பேசாம என் வண்டி வேணா வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவ அப்படியே சந்தோஷத்துல சொல்லுவா, "நானே கேட்கலாம்னு நெனச்சேன். ஆனா எப்படி கேட்கன்னு தான் தெரியாம இருந்தேன்" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. நீங்களே எடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு வரும்போது அந்த வண்டிய எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி அது எவ்வளோ ரேட்டுக்கு குடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே, "இல்ல, இல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல வண்டிய நாளைக்கு கொண்டுட்டு வரேன். நீங்க எடுத்து ஓட்டுங்க" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பேஷண்ட் வருவாங்க. உடனே டாக்டரு போயிருவாரு. செல்வம் சொல்லுவான், "டாக்டர் ரொம்ப நல்லவரா இருக்கார்ல. இந்த மாரி மனுஷங்க கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்." அப்படிங்கிற மாரி பேசுவான். "ஆமா, ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு." "சரி, சரி வா இங்கேயே நின்னு நேரத்த கடத்தாத. கடைக்குள்ள போவோம் வா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்த கூட்டிட்டு போயிருவா வானதி. பல்லவன், பாண்டி, சோழன், நிலா எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. அப்ப சீரியல ரொம்ப சீரியஸா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டே இருக்கும்போதே சேரன் அங்கேருந்து வருவான். "என்னடா டிவிய இவ்ளோ சீரியஸா பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு சேரன் கேட்கும்போது, சோழன் சொல்லுவான், "பாருங்க நாடகம் பயங்கரமா போகுதே! ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தொடரும் போட்டுருவான். இப்படித்தான் நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு சீன் வரும்போது தான் தொடரும் போட்டுருவாங்க. "அடுத்தது மாத்துடா பல்லவா" அப்படின்னு சொல்லும்போது சேரன் சொல்லுவான், "டேய் என்ன நாடகத்த பார்த்துட்டே இருக்க போறீங்களா? சாப்பிட வேண்டாமா? உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? அத சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷ சொல்லுவாங்க. பல்லவன் தோசை வேணும் கேட்பான். உடனே சோழன் சொல்லுவான், "எனக்கு வந்து ரவா கிச்சடி மாரி பண்ணித்தான்னு" கேட்பான். அப்போ பாண்டி சொல்லுவான், "நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் ஒரு இட்லி மட்டும் வை" அப்படின்னு சொல்லுவான். அப்போ இட்லின்னா எனக்கு கறி குழம்பு அதுக்கு சேர்த்து வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு க இவன் சொல்லுவான் சோழன். உடனே நிலா சொல்லுவா, "ஹலோ என்ன ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கறி குழம்பு வேணும்னா அப்போ கறி வாங்கி குடுக்க போறீங்களா? எந்திச்சு போயிருவீங்களா நீங்க?" அப்படின்னோனே அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான். அப்போ சேரன் சொல்லுவான், "சரி விடுப்பா கறி குழம்பு ரெடியா பண்ணிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "பல்லவா நீ போய் கறி வாங்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து நடேசன் ஒரு பெரிய பையில இட்லி எடுத்துட்டு வருவாரு. "இந்தாடா இட்லி இதில இருக்கு. நீங்க எடுத்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி குடுப்பாரு. அப்போ பாண்டி வந்து அத வாங்கிட்டு, "இது என்ன கடையில வச்ச அத்தனை இட்லி வாங்கிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல பக்கத்திலேயே இப்போ ஒருத்தவங்க இட்லி கடை போட்டிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் நானும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. பெரிய கேள்வி கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய போயிருவாரு. அப்போ பாண்டி சொல்லுவான், "அண்ணே உனக்கு சமைக்கிற வேலை இன்னைக்கு மிச்சம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே எல்லாரும் பாண்டியும், சோழனும் சொல்லுவாங்க, "சூப்பரா இருக்குல்ல சாப்பாடு. அப்படியே வீட்ல உள்ள மாரியே இருக்கு கறி குழம்பு" அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நிலா வந்து கேட்பா சேரன்கிட்ட, "அண்ணா நீங்க குடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள அமௌண்ட் வந்து அந்த இன்ஜினியர் இன்னும் குடுக்கல. கொஞ்சம் நீங்க கேட்டு சொல்றீங்களா? கரெக்ஷன் மட்டும் தான் திரும்ப திரும்ப குடுத்துக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னோனே, "நேத்தே சொன்னியேப்பா இன்னும் உனக்கு அனுப்பவே இல்லையா அவங்க?" அப்படின்னோனே, "ஆமாண்ணே எனக்கு இன்னும் அனுப்பல. திரும்ப திரும்ப நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஓகே தான். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, திவ்யாவும், சோபனாவும் அவங்க 2 தான் கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு அவ சொல்லுவா. "சரிப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் கண்டிப்பா உனக்கு கேட்டு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி அவ
அவன் சொல்லிருவான். சோழன் எந்திரிச்சுட்டு கேட்பான், "என்ன நிலா உனக்கு இன்னும் பணம் வரலையா?" அப்படின்னோனே, "ஆமா, அவங்க வந்து இழுத்தடிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவா. சேரன பார்த்து கேட்பான், "என்னண்ணே இது? நீ தானே ப்ராஜெக்ட் வாங்கி குடுத்த. அப்ப நீ கரெக்ட்டா அவங்ககிட்ட பணத்த வாங்கி குடுத்துருக்க வேண்டாமா? உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? நீ தான் வந்து எல்லாருக்கும் ஓசியில வேலை பார்த்து குடுப்பேன்னா, அவளும் அது மாரி பண்ண முடியுமா? அவ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்ன பதில் குடுக்குறது?" அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்து உடனே, "சோழன் சும்மா இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நீ சும்மா இரு நிலா. அண்ணன் எப்பவுமே அப்படிதான். எல்லாருக்கும் யாரோ நல்லா பழகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓசியிலே எல்லாத்தையும் பண்ணி குடுத்துரும். எதை பத்தியும் கேட்காது. அத மாரி உனக்கும் பண்ணணும்னு நினைக்கிது அண்ணன். அதான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பா. "இல்லடா, நான் வந்து எப்படியும் வாங்கி குடுத்துருவேன். அவங்க வந்து குடுக்காம இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே சோழன் சொல்லுவான், "என்னது இப்பவும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற? இவ்வளோ நாள் அவங்க குடுக்காம இருந்திருக்காங்க. நேத்தே உன்கிட்ட நிலா சொன்னால்ல, அப்பவே நீ அவங்ககிட்ட பேசியிருக்கணும்ல." அப்படின்னு சொல்லி அவன் திட்டுவான். சேரன் சொல்லுவான், "நாளைக்கு அவங்ககிட்ட எப்படியும் பேசி உனக்கு பணத்த வாங்கி குடுத்துருறேன் நிலா. நீ கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அப்போ நிலா வந்து சோழன பார்த்து கேட்பா, "நீங்க இப்ப எதுக்கு அண்ணன்ட்ட இப்படி பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி திட்டுவா. "நான் என்ன பேசினேன் அண்ணன்கிட்ட? அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். அண்ணன் அது பண்ண மாரியே உனக்கும் பண்ணணும்னு நெனச்சா அது சரி வராதுல்ல. நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பதில் குடுக்கணும். அதான் அண்ணன்கிட்ட எடுத்து சொன்னேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, "அண்ணன்லாம் அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. நீ ஃப்ரீயா விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு, "டேய் டிவிய ப்ளே பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவான். சேரன் வெளிய நின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ நிலா வந்து, "அண்ணே தப்பா நெனச்சுக்காதீங்க. அவரு இப்படி பேசுவார்ன்னு நெனைக்கல" அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே சேரன் சொல்லுவான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் நாளைக்கு உனக்கு எப்படியும் பணத்த வாங்கி குடுத்துர்றேன். நீ உள்ள போப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். உடனே நிலா உள்ள போயிருவா. பெட்ரூம்ல போன உடனே அவன் படுத்திருப்பான் சோழன். அப்போ ஒவ்வொன்னா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. "ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இத பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. "தண்ணி பாட்டில ஏன் மூடல? ஏன் தலைவாணி உரைய ஒழுங்கா போடலன்னு?" கோவத்துல அப்படியே ஒண்ணு ஒண்ணா பேசிட்டே இருப்பா. அப்ப "என்ன நீ ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போல. எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ சொல்லுவா, "நீங்க இன்னைக்கு அண்ணங்கிட்ட இப்படி பேசினது தப்பு சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்னது தப்புங்கிற?" "ஆமா, நானே டீல் பண்ணியிருப்பேன். நீங்க எதுக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி? அந்த பார்ட்டி வந்து யாரும் பணம் குடுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நானே ஃபோன் பண்ணி கூட என்னால பேச முடியும். ஆனா எதுக்காக நான் அப்படி பேசல அப்படின்னனா, அண்ணன் வாங்கி குடுத்த ப்ராஜெக்ட்டு. அப்படி இருக்கும்போது அவர் தான் பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எதுவும் பேசல. நீங்க எதுக்கு இப்போ மூக்க நுழைச்சு இப்படி தேவையில்லாம பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்போ சோழன் சொல்லுவாங்க, "பாரு நிலா, அண்ணன் வந்து யாராவது தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு ஓசியிலேயே எல்லா வேலையும் பார்த்து குடுக்கும். அவங்கள எல்லாரும் வந்து அண்ணன யூஸ் பண்ணிட்டு காசு எதுவும் குடுக்க மாட்டாங்க. அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுரும். அதே மாதிரி நம்ம நிலா தானே, அவ பாட்டுக்கு நமக்கு ஃப்ரீயா எதுவும் பண்ணி குடுப்பா, பரவாயில்ல அப்படின்னு அண்ணனும் நெனச்சிடக்கூடாது. நீ அந்த மாதிரி எதுவும் மாட்டிறக்கூடாது. நீ வந்து ஏற்கனவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணிட்டுருக்க. அவங்க கிட்ட உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் பேசினேன். அண்ணன்லாம் எதுவும் தப்பா நெனச்சுக்காது. நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. ஃப்ரீயா விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துருவான். நைட்டு பாண்டியும், பல்லவனும் கீழ விரிச்சு படுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டுருப்பாங்க. அப்போ சேரன் வந்து கால் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். அப்போ பாண்டி கேட்பான், "யாருக்குண்ணே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல அந்த இன்ஜினியருக்கு தான் கால் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குண்ணே இந்த டைம்ல இப்போ கால் பண்ணிட்டுருக்க? காலையில பேசிக்கலாம்ல" அப்படிங்கும்போது, "இல்லடா பேசி பார்க்கலாம் தான் பார்க்கேன். அவனோட ஃபோன் வந்து ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது" அப்படின்னு சொல்லுவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "ஃபோனு ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வந்துட்டுனா திரும்ப திரும்ப நீ ஏன்னா கால் பண்ற? எப்படியும் ஸ்விட்ச் ஆஃப் தானே ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பான். அப்போ சேரன் சொல்லுவான், "இல்லடா சார்ஜ் போட்டிருந்தா ஏதாவது ஒரு காலாவது அட்டெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்குறேன்" அப்படின்னோனே, "ஏன்னா இந்த டைமில் யார் பேசுவா உனக்கு? நீ காலையிலேயே பேசு. ரொம்ப யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா என்கிட்ட சொல்லும்போது நானும் இன்ஜினியர்ட்ட பேசணும்னு தான்டா நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சந்தா ஃபோன் பண்ணிட்டு, அது அதோட பிரச்சனைய சொன்ன உடனே நான் வந்து இத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பாண்டி கேட்பான், "என்னடா பிரச்சனையா எதுவும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லடா, அது வந்து அவங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆக போதோன்னு நெனச்சுட்டு பயந்துகிட்டு அது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தா சந்தா. அவளுக்கு வந்து அங்க எதுவும் நடக்க போகுதோங்கிற மாரி ரொம்ப பயப்படுறா. அதத்தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் என்னடா செய்யன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில கொஞ்சம் இத மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். "சரிண்ணே விடு. அதுக்கு ஏன் யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்பான். "இல்ல, நிலா வந்து பக்குவமா யோசிச்சு என்ட்ட பேசிட்டா. ஆனா சோழன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டான். அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். அப்போ பாண்டி சொல்லுவான், "அவன் என்ன வேணுக்குனால பேசுறான். நீ எதுக்கு அத பத்தி யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே சரின்னு சொல்லுவான், "எனக்கு புரியுது. நம்ம அண்ணன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசுறான். ஆனா எனக்கு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமா இருந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "அண்ணன் கொஞ்சம் மாறிருச்சு நல்லா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு பாண்டி சொல்லுவான், "அவனுடைய மாற்றம் நல்லா தான் இருக்கு. ஆனா சில மாற்றம் தான் கிறுக்குத்தனமா இருக்கு. என்ன பண்ண? சரி எதையும் யோசிக்காத வந்து படு" அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லுவான். அப்ப படுத்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மொபைல பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். "அண்ணா நீயும் பாருண்ணே" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான்.
அப்போ சரின்னு சொல்லுவான், "இல்லடா எனக்கு வேண்டான்னோனே, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்டா, கொஞ்சம் நீ பார்த்துட்டு படு, அப்போ தூக்கம் வரும்." அப்படின்னு சொல்லும்போதும், அவன் அத பார்த்துட்டே இருப்பான். ஆனா அவன் மைண்டுக்குள்ள சோழன் சொன்னதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நடேசன் செம்பருத்திய வண்டியில கூட்டிட்டு அப்படியே போயிட்டுருப்பாரு. அப்போ செம்பருத்தி சொல்லுவா, "என்ன இதுக்கு முன்னகட்டிலாம் லாரி ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்ப டெம்போ வண்டி ஆயிருச்சு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "ஆமா, வயசாயிருச்சுல்ல. அதனால இப்பலாம் வண்டி ஓட்ட முடியல. அதான் பெசாட்ல டெம்போ வேன் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்பப்போ சவாரிக்கு போயிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்லுவாரு. "எங்கே நீங்க போன மாரி தெரியுது? எப்பவும் என் கடை பக்கத்துல தான் நிக்கீங்க. நீங்க சவாரிக்கு போய் பார்த்த மாரியே தெரியலையே." அப்படின்னு செம்பருத்தி சொல்லுவா. பசங்கனாலும் பெரிய பசங்களாயிட்டானுங்க. கடைசி மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் எல்லாம் செட் ஆயிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீடு இருக்கு சொந்தமா, இடம் இருக்கு பக்கத்துல. அதனால அப்பப்போ போனா போதும் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசிட்டுருப்பாரு. அப்போ அவ சொல்லுவா, வீடு இருக்குங்கீங்க. ஒரு நேரமும் என்கிட்ட வீட்ட காட்டுன மாரி தெரியலையே அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு என்ன இப்ப பார்க்கணும்னு சொல்லு, உடனே உன்ன கூட்டிட்டு போய் காட்டுறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, நீங்க தேவையில்லாம உங்க பசங்ககிட்ட போய் என்னத்தையாவது சொல்லிறாதீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. எனக்கு என்ன பயம்? நான் அதெல்லாம் சொல்லுவேன் தைரியமா அப்படின்னு சொல்லும்போது, "உங்களோட குணமே இதுதானே, உங்ககிட்ட பேசி என்னால முடியுமா?" அப்படின்னு அவ சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நடேசன் சொல்லுவாரு, "இங்க பாரு, இனிமேலாம் வந்து இந்த சட்டிப்பட்டிய தூக்கிக்கிட்டுலாம் கடைக்கு அலையக்கூடாது. இனிமே நானே உன்ன கூட்டிட்டு போயிட்டு, நானே கொண்டு கொண்டு விடுவேன். சரியா?" அப்படின்னோனே, "எதுக்கு? ஊர் உலகத்துல என்ன எல்லாரும் தப்பா பேசுறதுக்கா?" அப்படின்னு அவ சொல்லுவா. "அதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ எதுக்கு அத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? நானே வந்து உன்ன கூட்டிட்டு கொண்டு போய் விடுறேன்." அப்படின்னோனே, "சரி, சரி." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. அதுக்கப்புறம் "இப்ப எங்க இருக்க வழி சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தா அந்த வழி தான். நீங்க வேற எங்கேயும் விட வேண்டாம். உள்ள வீட்டு வரைக்கும் போக வேண்டாம்." அப்படின்னு அவ சொல்லிட்டு, "மெயின்லயே நிப்பாட்டுங்க." அப்படின்னு சொல்லுவா. "ஏன் அங்க பக்கத்துலயே கொண்டு விட வேண்டியது தானே." "இப்ப அது யாரு வீடுன்னோனே," "அப்ப என் தங்கச்சி வீடு. அவ வீடு பிடிக்கிற வரைக்கும் என் தங்கச்சி வீட்ல தான் இருக்கணும். அதனால வீடு பார்க்கணும். வீடு எதுவும் இருந்தா எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு சொன்னோனே, "ஆ சரி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அந்த வந்துருச்சு. இந்த இடத்துல நிப்பாட்டுங்க." அப்படின்னு செம்பருத்தி சொல்லுவா. உடனே சரின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருவான் நடேசனு. அப்புறம் இறங்கி போயிருவா. அப்ப போயிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருவா செம்பருத்தி. காலையில நிலா எந்திரிச்சு வருவா. அப்போ வந்து சேரன் இருக்க மாட்டான். அப்போ கிச்சனுக்குள்ள போய் பார்ப்பா. அங்கேயும் வந்து எல்லாம் சமைச்சு ரெடியா இருக்கும். பால் மட்டும் எடுத்து போய் காய்ப்பா. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்து பாண்டிகிட்டயும் பல்லவன்ட்டலாம் கேட்பா. "அண்ணன பார்த்தீங்களா?" அப்படின்னு. "நாங்க எந்திரிச்சு வந்ததுலேருந்து அண்ணன பார்க்கல. நானும் அத தான் தேடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னோனே, "பல்லவா கொஞ்சம் ஃபோன் பண்ணுடா அண்ணனுக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லுவா நிலா. அப்போ அவன் ஃபோன் பண்ணுவான். "அண்ணன் ஃபோன எடுக்க மாட்டேக்கே." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ "என்னடா இது அண்ணன காணும் இன்னும் எங்க போயிருப்பான்னு தெரியலையே." அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலா அடிப்பா. நிலா அடிச்ச உடனே, "இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவேன்ப்பா. ஒரு வேலையா தான் வெளிய வந்தேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே பாண்டி சொல்லுவான், "சரி ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருந்திருக்கும். அதான் நம்மகிட்ட சொல்லாம அண்ணன் போயிட்டு போல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து கொஞ்ச நேரத்தில சேரன் வந்துருவான். வந்துட்டு நிலாட்ட சொல்லுவான், "எப்பா உனக்கு வந்து பணம் வந்துரும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில உன்னுடைய அக்கவுண்ட்ல பணம் ஏறி இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. அப்படின்னு சொன்னோனே, பாண்டி சொல்லுவான், "ஏண்ணே இப்போ? அதுக்காகயா காலையிலேயே போனேன்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லடா நான் வந்து நேத்து ஃபோன் பேசும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சா, அதான் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிட்டுருப்பான். "பணம் உனக்கு வந்துரும்ப்பா எப்படியும். அப்படி வரலைன்னா எனக்கு சொல்லு. நான் திரும்ப போய் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் சொல்லுவான், "அண்ணே அவர் பணம் போடும்போது நீ பார்த்தியா? அல்லது சும்மா எதுவும் சொல்லப் போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "உனக்கு எப்படியும் பணம் வந்துரும்ப்பா. அப்படி வரலைன்னா என்கிட்ட சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சேரன் வந்து அப்படியே கிளம்பி போயிருவான். அப்பவும் வந்து சோழன் எட்டி பார்த்துட்டு சொல்லுவான், "அண்ணே அவரோட நம்பர் இருந்தா எனக்கு குடு. நான் வந்து அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். உண்மைய சொல்லியிருக்காரா? பொய்ய சொல்லியிருக்கிறாரான்னு பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி அவன் பேசுவான். அதுக்கப்புறம் சேரன் அங்கேருந்து சட்டைய மாத்திட்டு, "நான் கிளம்புறேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட சொல்லுவான். "என்னண்ணே சாப்பிடலையா? சாப்பிடாம போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், "இல்லப்பா எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். எனக்கு சாப்பிடுற மைண்ட் இல்ல. எனக்கு பசிக்கல. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். சோழன்கிட்ட நிலா கேட்பா, "இப்ப எதுக்கு அண்ணன்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? தேவையில்லாம." அப்படின்னோனே, "நான் என்ன கேட்டேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சோழன். "இப்போ வந்து அண்ணன்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் இப்ப ஏன் கேட்குறீங்க? கேட்டுட்டு பணம் வந்து வருமா? வராதான்னு ஏன் டவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஆன்லைன்ல பணம் போட்டா உடனே வந்துரும். ஆனா 2 மணி நேரம் வருங்காங்க. அதிலேயே டவுட் வருதுல்ல. அதான் கேட்டேன். அண்ணனெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அதனால நம்ம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். அதுக்காக தான் கேட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே நீலா அப்படியே கோவிச்சுட்டு போயிருவா. அப்போ பாண்டி சொல்லுவான், "ஏன்டா இப்ப தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நான் என்னடா பேசினேன்னு? உன்னால நேத்துலேருந்து அண்ணன் வந்து அப்செட்டா தான் இருக்கு. அண்ணன் எவ்வளோ வருத்தத்தில இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னோனே, "அண்ணன் வந்து வேற எதையாவது நினச்சு மூட் அவுட் ஆயிருக்கும். அதுக்காக நீ என்னைய சொல்லுவியான்னோனே, நீ ரொம்ப ஓவரா போய்க்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு கீழலாம் உருண்டு பிடிச்சு சண்டை போடுறத பார்த்துட்டு நிலா வந்து கத்துவா. "இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "இவன் வந்து ஓவரா பேசிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அவன கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நிலாவ பார்த்த உடனே இவன் கோவத்துல டக்குன்னு எந்திரிச்சு சோழன் வெளிய போயிருவான். பாண்டியும் வந்து சாப்பிடாம போயிருவான்.
2 பேருமே சாப்பிடாம போயிருவாங்க. அப்ப சோழன் அண்ணன் மேல தான் தப்பு இருக்கு அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லுவான். சரி விடுடா அப்படின்னோனே, அண்ணன் இப்போ ரொம்ப ஓவரா பண்ணுது. நேத்தும் நெறையா ரொம்ப பேசிட்டா அண்ணன். எனக்கே கோவம் வருது. இப்ப அண்ணன் இப்படி பண்றத பார்த்தோனே நானே எதிர்த்து பேசுவேனோன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொன்னோனே, ஆமா இவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சு உண்டு சண்டை போடுறாங்களா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. நீயும் சேர்த்து செஞ்சுரு. இப்போ உனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை? நானே இவங்கள 2 பேத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கேன். இதுல நீயும் வந்து சேர்ந்துக்க போறியா இப்போ? அவங்களலாம் வந்து செய்றது என்னது புதுசா உனக்கு? தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா வந்து சாப்பிடு அப்படின்னோனே, அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க பசிச்சா தன்னால வந்து சாப்பிடுவாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போயிருவா. ஆஃபீஸ்ல நிலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ திவ்யா சொல்லுவா, "நிலா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள பணம் ஃபுல் அமௌண்ட்டுமே நமக்கு வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே திவ்யா சொல்லுவா, "உங்க அண்ணன் வந்து எதுவும் தப்பா நெனச்சுக்கலையே நம்ம பணம் வரலேன்னு கேட்டதுக்கு" அப்படின்னோனே, "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு அவ சொல்லிட்டுருப்பா. உடனே சோபனா சொல்லுவா, "இந்த மாதிரி இஷ்யூ வருங்கிறதுக்காக தான் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருக்கும் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு" அப்படின்னு சொல்லும்போது, திவ்யா சொல்லுவா, "அதனால என்ன? இப்போ நம்மளே புதுசா தான் கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவங்க பக்கம் எடுக்கக்கூடாது. இவங்கள பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிற நிலைமையிலயா நம்ம இருக்கிறோம். நமக்கு எது கிடைக்குதோ அத பண்ணணும்ல கண்டிப்பா. அமௌண்ட் வந்தது வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா ஃபுல் அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுல்ல. அத வச்சு தான் நம்ம ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே, சோபனா சொல்லுவா நிலாவ பார்த்துட்டு, "நான் கேஷுவலா தான் பேசினேன் நிலா. தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ற மாரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.